ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய விஞ்ஞானிகள் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. அதாவது கடல் நீர்ல இருந்து யுரேனியத்தை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தின் மூலமா இந்தியாவிற்கு தேவையான யுரேனியத்தை இந்தியாவே உருவாக்கி கொள்ள முடியும். இந்த வீடியோல இந்த தொழில்நுட்பத்தை எப்படி டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்து அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், பிலிப்பைன் ரஷ்யாவிடம் இருந்து MI-17 ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் செஞ்சுட்டு இப்போ இந்தியாவிடம் இருந்து ஹெலிகாப்டர்கள் வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிலிப்பைன் எதற்காக இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணியிருக்காங்க, இந்தியாவிடம் இருந்து எந்த ஹெலிகாப்டர்களை வாங்க போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், அமெரிக்கா பிரெடேட்டர் பி ட்ரோன்களை இந்தியாவை எப்படியாவது வாங்க வைப்பதற்கு மிகப்பெரிய அளவுல சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க. அது என்ன சலுகைகள், இந்தியாவிற்கு இந்த ட்ரோன்கள் எதற்காக தேவைப்படுது, இந்த ட்ரோன்களோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கிளைமேட் சேஞ்ச், கடல் மட்டம் உயர்தல் போன்ற உலகின் பல காரணங்களுக்கு நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்க ஃபாசில் ஃபியூல் பேஸ்ட் எனர்ஜி சோர்ஸ், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிலக்கரி மற்றும் பெட்ரோல், டீசல் போன்றவற்றை சொல்லலாம். இதுல இருந்து வெளிவருவதற்கு உலகின் பல நாடுகள் முயற்சி பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. பொல்யூஷன் இல்லாத ஒரு ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு மாறுவதற்கு பல நாடுகள் திட்டங்களை தீட்டி வர்றாங்க. அந்த வகையில தற்போதைய நிலையில் அணுமின் நிலையங்கள் மூலமா பொல்யூஷன் இல்லாத எனர்ஜியை ஜெனரேட் பண்ண முடியும். உலகின் பல நாடுகள் நியூக்ளியர் பவரை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணி வர்றாங்க. உலகின் பெரும்பாலான நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் யுரேனியத்தை பயன்படுத்தி தான் இயங்குது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல யுரேனியம் 235 அப்படிங்கிற பிரத்யேகமான யுரேனியத்தை தான் பயன்படுத்துவாங்க. இந்த யுரேனியம் உலகின் வெகு சில நாடுகள்ல தான் இருக்கு. தற்போதைய நிலையில் உலகத்துல வெறும் 7.5 மில்லியன் மெட்ரிக் டன் யுரேனியம் தான் இருக்கு. இந்த யுரேனியம் இன்னும் ஓரிரு செஞ்சுரியில தீர்ந்து போகும். இதனால உலகம் வேறொரு ஃபியூல் சோர்ஸை நோக்கி நகர வேண்டிய நிலை ஏற்படும். ஆனா கடல் தண்ணியில 4.5 பில்லியன் மெட்ரிக் டன் யுரேனியம் இருக்குது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு வித்தியாசம்னு பாருங்க. 7.5 மில்லியன் தான் நிலத்துல இருக்கு, ஆனா கடல் தண்ணியில 4.5 பில்லியன் மெட்ரிக் டன் யுரேனியம் இருக்கு. இந்த யுரேனியத்தை கடல் தண்ணியில இருந்து பிரித்தெடுக்க முடிஞ்சது அப்படின்னா உலகத்திற்கு பல நூற்றாண்டுகளா எரிபொருள் தட்டுப்பாடே வராது. இந்த சூழ்நிலையில புனேல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஷார்ட்டா IISER அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் கடல் நீர்ல இருந்து யுரேனியத்தை பிரித்தெடுப்பதற்கு பல ஆராய்ச்சிகளை நடத்தி இருக்காங்க. இந்த ஆராய்ச்சிகள்ல அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி குறித்து ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஜேர்னல்ல எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல்ல அந்த விஞ்ஞானிகள் உலகில் தற்போது நிலவக்கூடிய எனர்ஜி டிமாண்ட் மற்றும் இப்போ பயன்படுத்திட்டு இருக்க ஃபாசில் ஃபியூல் மூலமா ஏற்படக்கூடிய பொல்யூஷன் போன்ற பல பிரச்சனைகளுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்க கடல் நீர்ல இருந்து யுரேனியத்தை எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் பெருமளவுல உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் நீர்ல 4.5 பில்லியன் மெட்ரிக் டன் யுரேனியம் இருக்கு. நிலத்துல இருப்பதை விட 1000 மடங்கு அதிகமா யுரேனியம் கடல் நீர்ல இருக்கு. ஆனா இந்த யுரேனியத்தை கடல் நீர்ல இருந்து பிரித்தெடுப்பதற்கு தற்போது ஒரு சரியான தொழில்நுட்பம் இல்ல. இந்த தொழில்நுட்பத்தை தாங்கள் கண்டுபிடிச்சிருப்பதா அந்த விஞ்ஞானிகள் அறிவிச்சிருக்காங்க. அவர்களுடைய தொழில்நுட்பம் தற்போது பயன்படுத்தி வரும் தொழில்நுட்பங்களை விட மிகவும் விலை குறைவான மற்றும் எஃபெக்டிவானது அப்படின்னு சொல்றாங்க. IISER நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் ரேர் அயானிக் மேக்ரோபோரஸ் அப்படிங்கிற மெட்டலை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மெட்டலை பயன்படுத்தி மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற கருவியை உருவாக்கி இருக்காங்க. இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் கடல் நீர்ல இருந்து அதிக அளவிலான யுரேனியத்தை பிரிச்சு எடுத்திருக்கு. வெறும் 2 மணி நேரத்துல கடல் நீர்ல இருந்து 96.3% யுரேனியத்தை இந்த MOF கருவி பிரித்தெடுத்திருக்கு. இந்த அளவு
அளவு தற்போது பயன்பாட்டில் உள்ள யுரேனியம் எக்ஸ்ட்ராக்ஷன் கருவிகள்ல இருந்து மிகவும் அதிகமான அளவு. இந்த விஞ்ஞானிகள் இந்தியாவின் அரேபியன் சி பகுதியில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து யுரேனியம் எக்ஸ்ட்ராக்ஷன் நடத்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட 25 நாட்கள் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஆராய்ச்சியின் முடிவுல அவர்கள் உருவாக்கிய டிவைஸ் அதிக அளவிலான யுரேனியத்தை கடல் நீர்ல இருந்து பிரித்தெடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம மிக குறைந்த செலவுல இந்த யுரேனியத்தை பிரிச்செடுத்திருக்காங்க. இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்க மெட்டல் மூலமா வரும் காலத்துல அதிக அளவிலான யுரேனியத்தை கடல்ல இருந்து பிரித்தெடுக்க திட்டமிட்டிருக்காங்க. உலகத்துக்கு தேவையான எனர்ஜிய கடல்ல இருந்து எடுக்கப்படும் யுரேனியம் பூர்த்தி செய்யும் அப்படின்னு இந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிற மெத்தட லார்ஜ் ஸ்கேல்ல இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது இந்தியாவின் மொத்த எனர்ஜி தேவையையும் பூர்த்தி செய்ய முடியும். இந்திய விஞ்ஞானிகளின் இந்த கண்டுபிடிப்பு இந்தியா மட்டுமல்லாமல் உலகில் உள்ள பல நாடுகளுக்கு பயனளிக்க போகுது. அடுத்த டாபிக், பிலிப்பைன் ரஷ்யாவிடமிருந்து 16 Mi-17S ஹெலிகாப்டர்களை வாங்க ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒப்பந்தத்தை பிலிப்பைன் இப்போ கேன்சல் செஞ்சிருக்காங்க. இதற்கு காரணம், பிலிப்பைன் ரஷ்யாவிடம் இருந்து ஹெலிகாப்டர்களை வாங்கினா அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைனிடம் சண்டையிட்டு வருவதனால அவர்களால் சரியான நேரத்துல இந்த ஹெலிகாப்டர்களை சப்ளை செய்ய முடியாது. இதன் காரணமாக தான் பிலிப்பைன் இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் கேன்சல் செய்யப்பட்ட பிறகு பிலிப்பைன் நாட்டு ராணுவ அதிகாரிகள் இந்தியாவிடம் இருந்து ALH துரு ஹெலிகாப்டர்களை வாங்க இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. பிலிப்பைன் வாங்க உள்ள ALH துரு ஹெலிகாப்டர்களை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இதை டிசைன் செய்தது ரோட்டரி விங் ரிசர்ச் அண்ட் டிசைன் சென்டர் அப்படிங்கிற நிறுவனம். இதுவரைக்கும் 335 ALH துரு ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. ALH துரு ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 5800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல 1000 முதல் 1500 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியும். ALH துரு ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 250 இருந்து 291 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள்னால தொடர்ந்து 630 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராவல் செய்ய முடியும். ALH துரு ஹெலிகாப்டர்களை இயக்குறதுக்கு உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட HAL டர்போமெக்கா சக்தி 1H டர்போ ஷாஃப்ட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 20,000 அடி உயரத்துல பறக்க முடியும். ALH துரு ஹெலிகாப்டர்கள்னால தொடர்ந்து 3 மணி நேரம் 42 நிமிடம் பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்களை பிலிப்பைன் உள்நாட்டில் இயங்கி வரும் தீவிரவாத குழுக்களை அடக்குவதற்கான ஆபரேஷன்கள்ல பயன்படுத்த போறாங்க. மூன்றாவது டாபிக், இந்தியா இந்த வருடத்தோட தொடக்கத்துல இந்திய முப்படைகளுக்காக 30 பிரெடேட்டர் ட்ரோன்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. இந்திய சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்ட பொழுது இந்திய கடற்படை அமெரிக்காவிடமிருந்து பிரெடேட்டர் MQ-9 ரீப்பர் ட்ரோன்களை லீஸுக்கு எடுத்து சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செஞ்சாங்க. இந்த ட்ரோன்களின் செயல்திறன் இந்திய கடற்படைக்கு மிகவும் பிடிச்சு போச்சு. இதனால இந்த ட்ரோன்கள் தங்களுக்கு தேவை அப்படின்னு இந்திய அரசாங்கத்திடம் பரிந்துரை செஞ்சாங்க. அதே வேளையில இந்திய கடற்படை மற்றும் விமானப்படைக்கும் ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்கள் தேவைப்பட்டது. இதனால இந்திய கடற்படையின் பரிந்துரையின் பேர்ல அமெரிக்காவிடம் இருந்து பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கு தரைப்படை மற்றும் விமானப்படை முன் வந்தாங்க. இந்த சூழ்நிலையில உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கியதும் இந்தியா வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆயுதங்களை நிறுத்திட்டு உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்திய கடற்படை கேட்ட பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கு இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்கல. ஆனாலும் இந்திய கடற்படை பிரெடேட்டர் ட்ரோன்கள் தங்களுக்கு தேவை அப்படின்னு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாங்க. இந்த சூழ்நிலையில பிரெடேட்டர் ட்ரோன்களை தயாரிக்கக்கூடிய அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் இந்தியா தங்களுடைய பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்க முன்வந்தால் இந்த ட்ரோன்களுக்கான தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் செய்வதாகவும் பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கும் ஒத்துக்கொண்டிருக்காங்க. ஆனா பிரெடேட்டர் பி ட்ரோன்களுடைய தொழில்நுட்பத்துல எவ்வளவு சதவீதம் இந்தியாவிற்கு டிரான்ஸ்பர் செய்வாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெரியல. இந்தியாவிற்கு அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் இவ்வளவு சலுகை கொடுப்பதற்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் நாட்டு ட்ரோன் தயாரிப்பு நிறுவனம் ஹெரான் டிபி ட்ரோன்
ட்ரோன்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹெரான் டிபி ட்ரோனோட டெக்னாலஜியை 100% இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கும் அவங்க முன் வந்திருக்காங்க. ஹெரான் டிபி ட்ரோன்கள் பிரெடேட்டர் ட்ரோன்களை விட விலை மிகவும் குறைவு. ஆனா செயல்திறனை பொறுத்தமட்டில் ஹெரான் டிபி ட்ரோன் பிரெடேட்டர் ட்ரோனுக்கு நிகரான ட்ரோன் தான். இந்தியா அமெரிக்காவின் பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கு யோசிப்பதற்கு காரணம் ஒரு ட்ரோனின் விலை 100 மில்லியன் அமெரிக்க டாலர். ஆனா இந்த ட்ரோன்கள் உலகின் தலை சிறந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன். அமெரிக்கா இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி பல ஆபரேஷன்களை கேரி அவுட் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஈரான் நாட்டு ராணுவ ஜெனரல் சுலைமானியை இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தான் அசாசினேட் செஞ்சாங்க. சமீபத்துல அல் கொய்தா தலைவரையும் இதே பிரெடேட்டர் ட்ரோன்களை வச்சு தான் அசாசினேட் செஞ்சாங்க. இதுவரைக்கும் 360 பிரெடேட்டர் ட்ரோன்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா, இத்தாலி, துருக்கி மற்றும் யூகே நாட்டு விமானப்படையில இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 217 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். பிரெடேட்டர் பி ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 1250 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். பிரெடேட்டர் ட்ரோன்னால அதிகபட்சமா 25,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால தொடர்ந்து 24 மணி நேரம் பறக்க முடியும். பிரெடேட்டர் ட்ரோன்கள்ல 2 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி மிசைல்ஸ், கிளஸ்டர் யூனிட்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏஜிஎம் 114 ஹெல்ஃபயர் மிசைல்கள், ஏர் டு ஏர் ஸ்டிங்கர் மிசைல்கள், ஏஜிஎம் 176 ரிஃபன் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் போன்ற பல மிசைல்களை எடுத்து சென்று மிக துல்லியமாக தாக்குதல்களை நடத்த முடியும். இதன் காரணமாக தான் இந்த ட்ரோன்களின் விலை மிகவும் அதிகம். ஆனா ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் இந்த ட்ரோன்களை இந்தியாவில் தயாரிக்க முன் வந்திருக்கிறதுனால இந்தியா இந்த ட்ரோன்களை வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.